கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்துல இந்த காலைக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள்ல நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் எங்கன்னு சொன்னா மத்தேயு 25:13 வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். சரிங்களா? நமக்கு ஆண்டவர் எப்போ வரப்போறாங்கன்னு தெரியாது. ஆனால் நமக்கு கொடுக்குற பெரிய ஒரு செய்தி அல்லது ஒரு வார்னிங் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, எல்லா ஊர்ல என்ன செய்யணும், விளையாட்டு மைதானம் இருக்கும் இல்லைங்களா? அதே போல இந்த ஊர்லயும் ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் இருந்துச்சு. நீங்க விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொன்னா மழைக்கால தவிர்த்து மீதி எல்லா நேரமும் என்ன செய்வாங்க, யாராவது விளையாடிட்டு இருப்பாங்க. அது பயன்படுத்தப்பட்டிருக்கும். அந்த நிலம் எப்பவுமே அங்க என்ன இருக்கும், பயன்பாட்டிலே இருக்கும். அப்படி பயன்பாட்டிலே இருக்கிற அப்படி ஒரு நிலத்துலதான் என்ன ஆச்சுன்னா, ஒரு சைட்ல என்ன இருக்கும், குப்பை கொட்டி இருந்தாங்க. சில இடத்துல பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி நிறைய அழுக்கு பொருட்கள் அதை சுத்தி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒரு இடத்துல சுத்தமா இருக்கு, அங்க விளையாட்டு இருக்காங்க. அதர் சைடு என்ன ஆச்சுன்னா நல்லா இல்லை. உடனே ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு தண்டரை போடுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ராஜா என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் சுற்றி பார்க்க வராரு அப்படின்னு சொல்லி ஒரு தண்டரை போடுறாங்க. அப்படி அந்த நியூஸ் என்ன செய்யற, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கேட்குறாங்க. அங்க விளையாடி இருக்க பிள்ளைங்க எல்லாம் கேட்ட உடனே, ஐயோ ராஜா வராங்களா, அப்ப இந்த இடம் எப்படி இருக்கு, நல்லாவே இல்லையே, அப்ப ராஜா என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அதை கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ராஜா எப்ப வருவாருன்னு சொல்லலையே, எவ்வளவு நேரத்துக்கு வருவாருன்னு நமக்கு தெரியலையே. ஆனா வருவாருன்னு தான் சொன்னாங்க, டேட் எல்லாம் சொல்லலையே அப்படின்னு சொன்னா, தெரியல, எனி டைம் வருவாங்க அப்படின்னு சொன்னதுனால என்ன செய்யறாங்க, கிளீன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஒருத்தங்க சொல்றாங்க, ஐயோ இப்ப எவ்வளவு நல்லாவே இருக்காதுல்ல, அசிங்கமா இருக்குமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, கிளீன் பண்ணிட்டாங்க. ஆனா ராஜா வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாங்க, ஐயோ இன்னும் ராஜா வரல, இன்னும் இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பூக்கள்லாம் பறிச்சு அதை அழகா வைக்கிறாங்க, ஒரு மாலை பண்ணி வைக்கிறாங்க. டைம் வந்தோடனே எல்லாத்தையும் செஞ்சு அப்படியே காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க காத்துட்டு இருக்கிற நேரம் தான் என்னாச்சுன்னா, ராஜா கொண்டிருக்கிறார். அந்த செய்தி மாத்திரம்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா எங்க வந்துட்டு இருக்காரு, எப்போ வருவாருன்னு தெரியாது. நாங்க எல்லாம் ரெடி பண்ணி காத்து கொண்டிருந்தாங்க. இந்த செய்தி கேட்கிற நீங்களும் நானும், நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, அவர் நாளிகையாவது அவர் வர்றது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம எப்படி காத்துட்டு இருக்கோம், நம்ம சுத்தம் செஞ்சு காத்துட்டு இருக்கோமா, நம்முடைய இதயத்துல அல்லது நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது அழுக்கு இருக்குதா, அதை நம்ம சுத்தம் செஞ்சு காத்துட்டு இருக்கோமா? டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி பண்ணிக்கலான்ட்டு இல்லாதபடிக்கு எப்போ வராங்க தெரியாது. நம்ம என்ன செய்யணுமா, விழித்திருக்கணும். ஒன்னொன்னு அடுத்து என்ன செய்யணும், நம்ம எல்லாம் வச்சு அலங்காரம் எப்படி நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மை அவருடைய வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணுமை பக்குவப்படுத்தி நம்மை அலங்கரித்து கொள்ளணும். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்திய 25 நீங்க 1-14-16 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 10 கன்னிகைகள் கதை இருக்கும். அதுல புத்தி உள்ளவர்கள் செஞ்சிருப்பாங்க, ஆண்டுடைய மணவாளனுடைய வருகைக்காக காத்திருந்து அதற்கான எல்லா ஆயுதத்தோடு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னாச்சு அப்படின்னு சொன்னா, மணவாளன் வந்தப்போ அவரோடு கூட செல்வதற்கும் அவங்கள உள்ள அழைச்சிட்டு போனப்போ அவங்க என்ன கதவு மூடிடுச்சு. புத்தி இல்லாதவர்கள் போய் கதவு தட்டும் பொழுது என்ன செய்யலை, திறக்கப்படல. காத்து இருக்கிற நீங்கள் நானும் புத்தி உள்ள கன்னிகைகளை போல காத்திருப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு கற்பித்த எல்லா காரியத்தோடு நம்ம காத்திருப்போம்னு சொன்னா, அவர் வரும்போது அவரோடு கூட செல்லுகிற பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு தர காத்திருக்கிறாங்க. அந்த ஸ்லாக்கியத்துக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்கணும்னு சொன்னா, நம்ம எப்படி இருக்கணுமா, விழித்து இருக்கணும். அப்படி வருகை எப்போது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விழித்திருந்து காரியங்களா அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம்னு சொன்னா, ஆண்டவர் அவருடைய நம்மை அழைத்து செல்வார். ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட சுவாமி, நீர் எங்களுக்கு கொடுத்த பெரிய நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களுக்காக மீண்டும் வரப்போகிறீர் சுவாமி. எங்களுக்கு அந்த நேரமோ அல்லது இந்த வருடமோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்க கண்டிப்பா வரப்போறீங்க சாமி. உண்மை நம்பி உங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், உண்மை நேசிக்கிறவர்கள், அவர்களை எல்லோரும் ஓடு கூட சேர்த்து கொள்வதற்கு நீர் வரப்போகிறீர் ராஜா. அந்த நாள் எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடிக்கு, சோம்பேறித்தனமா இல்லாதபடிக்கு, உமக்காகவும் உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு பிரியமா இருக்குது. எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க, எங்களை மன்னித்தள்ளுங்க சுவாமி. இது மாத்திரம் ஆண்டவரே, இந்த செய்தி அநேகர் கேட்கவும் அநேகருக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணணும். நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த செய்தி ஆண்டவரே, இந்த செய்தி எல்லாருக்கும் தரணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அந்த தலைவரை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இதற்காக ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க, வழிநடத்துங்க சாமி. தொடர்ந்தும் நாங்கள் உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யம் சீக்கிரமா இருக்கிறது, அதில் நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அது நித்திய அந்த ராஜ்யத்தில் பங்கு பெறுகிற ஸ்லாகியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.